ஐயோ மக்களே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்தது. என்னன்னா கட்டுக்கதை, என்னன்னா புளிப்பு கதை, என்னன்னா புராடா கதை, இதெல்லாம் யாரு சொன்னாருன்னு பார்த்தா தமிழக முதல்வரே சொல்லியிருக்கிறாரு. மக்களே, நீங்கள் மிகவும் கவனமா இருக்கணும். என்னன்னா குருடு கதைலாம் விடுறாரு பாருங்க. இத அவரு பேசின வீடியோவை கேட்டுட்டு நீங்க வாங்க, அப்புறமே நான் பதில் சொல்றேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். முதல்ல இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்ப தலைவியும் உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஆட்சியின் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதித்து காட்டினவங்க நாங்கள். அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி. கேட்டீங்களா மக்களே? அவர் பேசினதெல்லாம் கேட்டீங்களா? தமிழக மக்களை, பெண்களை எந்த அளவுக்கு அவர் அளவு எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? கொரோனா வந்தது சரிதான். அதில் சானிடைசர் வாங்குவது, பீசிங் பவுடர் வாங்கினதுல ஊழல் பண்ணது எவ்வளோ? அதை சொல்லியே சாமி. 2வது, இவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கஷ்டப்படுவீங்க, தேர்தல் வருது, கேச போடுவாங்க, அதை போடுவாங்கன்னு. 5000 எதுக்காக இந்த பணம்? முதல்வர் கேட்டார். 5000 ரூபாய் இந்த பணம் எதுக்கு? எலெக்ஷன் வருது, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே அரசு இயந்திரம் உன் கையில இருக்கிறதுனால 5000 ரூபாய் பணம் போடுற. இதுக்கு காரணம் யாரு? அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய டிவிகே விஜய் உங்களை அழுத்தம் கொடுத்ததுனால இந்த 5000 ரூபாய் தரீங்க. சரி, ஓட்டுக்கு பணம் போடுங்கன்னு சொல்லாம இந்த 5000 கொடுத்துட்டீங்க. இந்த முதல்வர் மனைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரு, கரெக்ட் தான். இதை வைத்து முதல்வருடைய மனைவி இந்த 1000 ரூபாயை வைத்து மனைவி மருத்துவ செலவு, குழந்தை செலவு, கல்வி செலவு பார்ப்பாங்களா? இல்லை. மக்களை என்ன நீங்க இவ்வளவு கேவலம் நினைச்சிருக்கிற? எந்த காலத்துல இருக்கீங்க முதல்வர் சார்? எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க கொடுக்கிற இந்த 1000 ரூபாயில புடிங்கும் போய் அடுத்த நிமிஷமே டாஸ்மார்க் கடையில குடிச்சுடுறானே முதல்வர் சார். டாஸ்மார்க் கடையை பெண்களுக்காக நான் மூடிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்கள் வருமானம், கணவர் சம்பாதிக்கும் வருமானம் எந்த ஒரு செலவும் ஆகாது, நான் டாஸ்மார்க் கடையை மூடிட்டேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதை செய்வீங்களா முதல்வரே? இன்னொரு, முதல்வர் கேட்கும் கேள்வியா இது? ஒரு முதல்வர் கேட்கும் கேள்வியா இது? இது ஒரு முதல்வர் 1000 கொடுப்பதை விட
10,000 சம்பாதிப்பதற்கு வழியை வகுத்து தர வேண்டும். இதுதான் ஒரு முதல்வர், ஒரு நாட்டின் ஆட்சியாளர். ஆட்சி மக்களை அவர்கள் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும். நீங்கள் கொடுக்கும் இந்த 1000 ரூபாய் பணத்தை வைத்து நீங்கள் பார்த்து செலவு செய்ய மிச்சம் பண்ணுன்னு சொல்றதெல்லாம் தப்பு முதல்வர், தப்பு முதல்வர். என்ன முதல்வர் நீங்க ரொம்ப நீங்க இந்த 1000 ரூபாயில இன்னைக்கு பெட்ரோல் போட்டுக்குன்னு குளத்தூர் தொகுதியை சுத்தி வர முடியுமா முதல்வர்? என்ன முதல்வர் நீங்க? சரி, அடுத்தது, நீங்கள் கொடுக்கும் பணத்தில் புருஷன் சாராயம் குடித்து நீங்க கொடுக்கறது 1000 ரூபாய், ஆனா புருஷன் சாராயம் குடிக்கிறது மாசத்துல 12,000 ரூபாய். அரசு மதுபான கடைகள் எவ்வளவு வருமானம் வாங்குறீங்க? நீங்க கொடுக்கறது 1000 ரூபாய், புருஷன் ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு பிரகாரம் மாசம் 12,000 ரூபாய். அப்ப 11,000 ஒரு குடும்பத்திட்ட இருந்து புடுங்குறீங்களே முதல்வர், இதுக்கு என்ன முதல்வர் பதில் சொல்ல போறீங்க? அடுத்தது ஒரு காமெடி முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் என்ன சொல்லியிருக்காரா, நீங்கள் இந்த கோடை காலத்தில் மருத்துவம், கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு முதல்வர் எளிய மக்களுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த ஒரு முதல்வர் மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், மருத்துவம், குடிநீர் இதை தரமாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு ஆட்சியாளனுடைய பங்கு. இதுல இன்னொரு காமெடி சொன்னாரு. அப்பா என்னப்பா இப்படி பண்ற, ஏன்பா இது மாதிரி பண்ற? அப்பா 5,000 பார்த்து செலவு பண்ணுங்க. இதுல செலவு பண்றதுக்கு போக ஒரு மிச்சம் பண்ணணும், மிச்சம் பண்ணி வைங்க. என்ன முதல்வர் சார், எப்படி சார் மிச்சம் பண்ணி வைக்க முடியும்? நீ 5,000 போட்ட, எத்தனை வீட்டுல காலைல 10:30 மணில இருந்து பிரச்சனை நடக்குது. பணம் எடுத்து கொடு, அதை எடுத்து கொடு, குடிக்கிறதுக்கு. இன்னைக்கு வருமானம் மட்டும் இன்னைக்கு பாருங்க முதல்வர் சார், இன்னைக்கு வருமானம் டாஸ்மார்க்ல அதிகாரிகளை வைத்து நீங்க பாருங்க, நேத்து வருமானமும் இன்னைக்கு வருமானமும் எவ்வளவு இருக்கணும்? அப்படியே டபுள் மங்கா இருக்கும் முதல்வர் சார். என்ன முதல்வர் சார், மக்களை இப்படி நீங்க 5,000 கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ணுங்க, மிச்சம் வச்சு செலவு பண்ணுங்க, அதுல மிச்சம் வையுங்க. அதுல நான் என்ன பண்றது? மருத்துவ செலவு பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு கல்வி செலவு பண்ணுங்க. நீங்க அப்ப மருத்துவத்தை ஒழுங்கா வைத்திருக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? கல்வியை மக்களுக்கு நீங்கள் இலவசமாக தரவில்லை என்று எண்ணுகிறீர்களா? என்ன விஷயத்தில் ஒரு முதல்வர் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்களே முதல்வர், என்ன நாய முதல்வர்? சரி, மறுபடியும் ஒரு காமெடி, மறுபடியும் காமெடி பண்றீங்க முதல்வர். மக்கள் எழுச்சி பற்றி பல ஆண்டுகளாவது முதல்வர் பல ஆண்டுகளாவது எழுச்சி பட்டு திமுகவினுடைய உங்களுடைய தந்தை தேனெடுக்கிறவர்கள் கையில் படுவதை நக்குவதும் குடுவையில் இருந்து கொஞ்சம் எடுப்பதும் இருந்தது. ஆனால் உங்கள் ஆட்சி கொடூரமான ஆட்சி. அதற்காக நீங்க என்ன மக்களை எடை போட்டீங்க தெரியுமா? மறுபடியும் காமெடி பண்றீங்க முதல்வர். தான் கொடுக்கிற 5,000 வாங்கி ஓட்டு போடுவாங்க, மறுபடியும் 2.0 அப்படின்னு நினைச்சு நானே முதல்வரா வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொரு காமெடி ஒண்ணு சொன்னீங்க முதல்வர், இந்தியாவே திரும்பி பார்த்ததான் நீங்க செய்யற ஆட்சிய. உண்மைதான் முதல்வர், இந்தியாவே திரும்பி பார்த்தது. நான் மணப்புறம் கோயில்ல அஜித் காவல்துறையே காவலாளியை அடித்து கொன்னத இந்தியாவே பார்த்தது. 2வது அண்ணா யூனிவர்சிட்டியில கற்பழிச்சதை இந்தியாவே பார்த்தது. கொள்ளை ரயிலில் வடமாநில இளைஞர்கள் இங்கு வடமாநில இளைஞர் குடும்பத்தோடு வந்தா தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் வன்முணர்வு செய்து கொலை செய்யப்பட்டது இந்தியாவே திரும்பி பார்த்தது. தெரியுதா? பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? காவல் நிலையத்தில் நிம்மதியா ஒரு இரவு தங்க முடியுமா? கைதியாகவே சொல்லுங்க பார்க்கலாம். தலித் தலைவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா? யாருக்கு பாதுகாப்பு இருக்கு முதல்வர்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல,
கஞ்சா தாறுமாறா கஞ்சா திருத்தி பட்டி தொட்டி எல்லாம் ஒரு துல்லிய ஒரு சின்ன கிராமம் கூட கஞ்சா ஊடுருவிய முதல்வர். சாராய கடைகள் திறந்து கணக்கு வச்சு நீ 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு 3 நாளும் பார்கள்ல விடிய விடிய ஓடுத முதல்வர். என்ன செய்யற முதல்வர்? என்ன முதல்வர்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? பசுல போறதுக்கு பாதுகாப்பு இருக்கா? ரயில்ல போறதுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல காவல்துறை விசாரணைன்னு அழைத்து இட்டுன்னு போனா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல உயர்ந்த ஒரு போலீஸ் நேர்மையான அதிகாரிக்கு பாதுகாப்பு இருக்கா? உயர்ந்த IAS அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு மக்களை நீங்க கேவலமா நினைக்கிறீங்க பாருங்க முதல்வர். இந்த கொடூரத்தை நான் என்ன சொல்றது? மக்களே மக்களே, எவ்வளவு கட்டுக்கதை, எவ்வளவு புளிப்பு கதை, எவ்வளவு முட்டு கதை, எவ்வளவு சத்து கதை, எவ்வளவு ஊது கதை எல்லாம் சொல்றாரு பாத்துங்க முதல்வரே. நான் முதல்வர் சொன்னதை பாத்தீங்களா? திருப்பி 2.0 அவரே வருவாரா முதல்வர்? கொடூரமே கொடூரமே. இந்த கொடூரத்தை எங்க போய் சொல்றதுன்னே தெரியலையே கொடூரமே.